ஒரு காலத்தில் ரத்தனபுரி என்ற அழகிய நகரத்தில் தனபாலன் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தார். தனபாலன் மிகவும் கடினமான உழைப்பாளி. அவரிடம் ஒரு சிறிய மளிகை கடை இருந்தது. ஆனால் அவரது கனவோ பெரிய வியாபாரியாக உயர வேண்டும் என்பதே. தனபால் தன் தொழிலில் எப்போதும் புதிய சிந்தனைகளை புகுத்தினார். அவர் மற்ற வியாபாரிகளைப் போல விலை நிர்ணயம் செய்வதில் மக்கள் எந்த பொருளை அதிகமாக வாங்குகிறார்கள், எந்த பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிப்பார். ஒரு முறை ரத்தனபுரியில் எதிர்பாராத விதமாக கடுமையான மழை பெய்ததால் அண்டை நகரங்களிலிருந்து மிளகாய் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் மிளகாயின் விலை விண்ணை தொட்டும் அளவிற்கு உயர்ந்தது. இதை தனபாலன் அறிவார். மற்ற வியாபாரிகள் தங்கள் இருப்பு மிளகாயை பதுக்கி வைத்து மிகவும் அதிக விலைக்கு விற்க நினைத்தனர். ஆனால் தனபாலன் வேறு விதமாக செயல்பட்டார். அவர் அண்டை கிராமங்களுக்கு சென்று அங்கு குறைவாக விளைந்த மிளகாய் கூட நியாயமான விலைக்கு வாங்கி வந்தார். பின்னர் தன் கடையில் ஒரு அறிவிப்பு பலகை வைத்தார். மிளகாய் தட்டுப்பாடு நிலவினாலும் நமது கடையின் சாதாரண விலையிலேயே தரமான மிளகாய் கிடைக்கும் என்று ஒரு அறிவிப்பு பலகையை வைத்தார். ஒரு வாடிக்கையாளர்களுக்கு 1 கிலோ மட்டுமே விற்கப்படும் என்று எழுதி வைத்தார். இதை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டனர். சிலரோ இவர் 1 கிலோ விற்றால் அவருக்கு எப்படி லாபம் வரும் என்று கிண்டல் செய்தனர். ஆனால் தனபாலன் சிரித்து கொண்டார். 1 கிலோ மிளகாய் வாங்க வந்தவர்கள் தங்கள் வீட்டில் தேவைப்படும் மற்ற அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து பொருட்களையும் அவர்களிடமே வாங்க ஆரம்பித்தனர். நியாயமான விலையில் மிளகாய் கொடுத்த வியாபாரி மற்ற பொருட்களிலும் நேர்மையாக இருப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். விரைவில் தனபாலனின் கடையில் எப்பொழுதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மிளகாயில் அவர் லாபம் குறைத்தாலும் மற்ற பொருட்களில் அவரது விற்பனை பல மடங்கு அதிகரித்தது. சில மாதங்களிலேயே தனபாலன் ரத்தனபுரியின் மிகப்பெரிய மற்றும் நம்பகரமான வியாபாரியாக உயர்ந்தார். மற்ற வியாபாரிகள் பதுக்கி வைத்திருந்த பணத்தை இழந்தனர். தனபாலனோ குறுகிய கால லாபத்தை விட மக்களின் நம்பிக்கையும் நீண்ட கால தொடர்புகளுமே ஒரு வியாபாரத்தின் உண்மையான செல்வம் என்பதை உலகிற்கு நிரூபித்தார். இந்த கதையின் நீதி நேர்மையே சிறந்த வியாபார கொள்கை. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையே மிகப்பெரிய மூலதனம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் வணிக பாதைகளின் மையத்தில் அமைந்திருந்த ஒரு செழிப்பான நகரத்தின் பாதுஷா என்ற இளம் வியாபாரி இருந்தார். பாதுஷா மிகவும் திறமையானவர். ஆனால் அவருக்கு போட்டியாக அதே நகரத்தின் ரஷீத் என்ற தந்திரமும் அனுபவமும் வாய்ந்த வியாபாரி இருந்தார். ரஷீத் எப்பொழுதும் பாதுஷாவிட ஒரு படி மேலே இருக்க விரும்புவார். ஒருமுறை தொலைதூர கடற்கரையிலிருந்து மிகவும் அரிதான விலை மதிப்பற்ற மரகத கற்களை வாங்கி வர பாதுஷா திட்டமிட்டார். இந்த செய்தி ரஷீத்துக்கு எட்டியது. பாதுஷா தன் ஒட்டகங்கள் சகிதம் பாலைவனத்தை கடந்து கடற்கரையை அடைந்து மரகத கற்களை வாங்கி திரும்பும் வழியில் ரஷீத் ஒரு சதி செய்தார். பாதுஷா பயன்படுத்தும் அதே பாதையில் ரஷீத் தன் ஆட்களை அனுப்பி வழியெங்கும் உள்ள சிறிய கிராமத்து வியாபாரிகளிடம் வெறும் கண்ணாடி துண்டுகளை கொடுத்து, இவை அரிய வகை மரகத கற்கள், சந்தையில் விலை குறைவாக கிடைத்ததால் உடனே வாங்கி வைத்து கொள்ளுங்கள் என்று பரப்பிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு பாதுஷா தனது விலை மதிப்பற்ற மரகத கற்களுடன் திரும்பி வந்தார். ஆனால் நகரமே பச்சை நிற கண்ணாடி துண்டுகளால் நிரம்பி வழிய தொடங்கியது. எல்லா கடைகளிலும் அரிய வகை மரகத கல், மலிவான விலை என்று போர்டுகள் தொங்கின. உண்மையான மரகதத்தின் விலை மிக குறைவாக சொல்லப்பட்டது. மக்கள் போலி கண்ணாடி துண்டுகளையே உண்மையான மரகதம் என்று நம்பிவிட்டனர். பாதுஷா நிலை குலைந்து போனார். அவர் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முடியாமல் ரஷீத் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தார். ஆனால் பாதுஷா மனம் தளரவில்லை. அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அவர் நகரத்தின் முக்கியமான சந்தையில் ஒரு பெரிய கூடாரத்தை அமைத்து தன் மரகத கற்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்தினார். ஆனால் விற்பனைக்கல்ல. அவர் ஒரு இளைஞரையும் வைரங்களையும் ஆராய்ச்சி செய்ய அனுபவமிக்க ஒரு நபரை அழைத்து வந்தார். பாதுஷா மக்களை பார்த்து உரக்க கூறினார், நீங்கள் வாங்கிய கற்கள் உண்மையானது தானா, இல்லையா என்று கவலைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். இன்று என்னிடம் இருக்கும் உண்மையான மரகத கற்களை நீங்கள் இலவசமாக பார்க்கலாம். உங்கள் கற்களையும் கொண்டு வாருங்கள். உண்மையான கல் எது, போலி எது என்பதை எங்கள் நிபுணர்கள் கண்டறிந்து கூறுவார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதியது. நிபுணர்கள் கண்ணாடி துண்டுகளுக்கும் பாதுஷாவின் பிரகாசிக்கும் உண்மையான மரகத கற்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆதாரத்துடன் விளக்கினார்கள். ரஷீத் பரப்பிய போலி சதி சில மணி நேரங்களிலேயே அம்பலமானது. மக்களின் கோபம் போலி கற்கள் மீது திரும்பியது. பாதுஷா தன் உண்மைத்தன்மையை நிரூபித்ததன் மூலம் அனைவரும் ரஷீத்தின் சதியை உணர்ந்தனர். சில நாட்களிலேயே பாதுஷா தனது உண்மையான மரகத கற்களை முன்பு நினைத்த விலையை விட அதிக விலைக்கு விற்று பெரும் லாபம் ஈட்டினார். இந்த கதையின் நீதி, சவாலை சந்திக்கும் போது தந்திரங்களை விட வெளிப்படையான அறிவும் நேர்மையான அணுகுமுறையுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். கனவுகளின் எல்லை. சந்தேகத்துக்கு இடமின்றி திருவள்ளுவர் என்ற துறைமுக நகரத்தின் மிகவும் விசித்திரமான வியாபாரி கபிலன்தான். மற்ற வியாபாரிகள் மிளகு, உப்பு, துணிகள் போன்ற பொருட்களை விற்றபோது கபிலனோ கண்ணுக்கு தெரியாத ஒன்றை விற்றார். அது நம்பிக்கை மற்றும் ஊக்கம். கபிலன் ஒரு பழைய மரப்பெட்டியை வைத்திருந்தார்.
அதை திறந்து எதையும் விற்க மாட்டார். மாறாக கபிலனின் கடைக்கு வருபவர்கள் தங்கள் குறைகள், நிறைவேறாத ஆசைகள் அல்லது சாதிக்க முடியாத இலக்குகள் பற்றி பேசுவார்கள். அவர் கடைக்கு வந்த ஒரு ஏழை மீனவன், ஐயா, எனக்கு ஒரு பெரிய படகு வாங்க ஆசை, ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று வருந்தினான். கபிலன் அமைதியாக புன்னகைத்தார். அவர் மீனவனை பார்த்து, இந்த உலகில் சாத்தியமற்றது எதுவும் இல்லை. உன் கனவை அடைவதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலை உன் அன்றாட முயற்சியும் உன்னுடைய அச்சத்தை கடந்து செல்லும் ஒரு துணிவு மட்டுமே. என் கடைக்கு வருபவர்களுக்கு நான் கொடுக்கும் சரக்கு நீ என் கனவை பார்ப்பதற்கான திறந்த மனசுதான் என்று கூறி அவனுக்கு சில ஊக்கமூட்டும் வார்த்தைகளை சொன்னார். அதற்கு பதிலாக அவர் மீனவனிடம் ஒரு சிறிய காசை கட்டணமாக பெற்றுக்கொண்டார். திருவள்ளூரில் வழக்கமே இருந்தது, யார் மிகவும் சோர்வாக இருக்கிறார்களோ அல்லது யார் பெரிய சவாலை எதிர்கொள்ளப் போகிறார்களோ அவர்கள் கபிலனின் கடையில் ஊக்கமருந்து வாங்கி கொண்டு செல்வார்கள். கபிலன் அவர்களை உற்சாகப்படுத்திய விதம் அவர்களுக்கு தங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனதைரியத்தை அளித்தது. சில ஆண்டுகளில் அந்த மீனவன் உண்மையில் ஒரு பெரிய படகு வாங்கி திருவள்ளூரின் புகழ்பெற்ற கப்பல் உரிமையாளராக மாறினான். பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்க தயங்கிய ஒரு பெண் கபிலனின் பேச்சை கேட்டு ஒரு பெரிய வியாபார பேரரசை உருவாக்கினாள். கபிலனின் கடைக்கு முன்பு எப்பொழுதும் நீளமான வரிசை இருக்கும். மற்ற வியாபாரிகள் பணத்தை பொருளை விற்று குவித்த வேளையில் கபிலன் மக்களின் மனதிற்கு தேவையான உறுதியையும் கனவுகளின் விதைகளையும் விற்று கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த மீனவனே கபிலன் கடைக்கு வந்து, ஐயா, நீங்கள் விற்றதிலேயே மிக சிறந்த சரக்கு என் தன்னம்பிக்கைதான். அதை ஒரு காசுக்கு விற்றுவிட்டீர்களே, ஏன் என்று கேட்டான். கபிலன் சிரித்தார். மகனே, என் சரக்கு விலை மதிப்பற்றது. அதை விலைக்கு விற்க முடியாது. அந்த ஒரு காசு நீ உன் கனவுக்காக எதையோ கொடுத்துள்ளாய் என்ற உணர்வை உனக்குள் விதைப்பதற்காக மட்டுமே. இந்த உலகிலேயே மிக சிறந்த வியாபாரம் மனிதனின் நம்பிக்கையை தூண்டுவதுதான். இந்த கதையின் நியதி மனிதனின் மனதிற்குள் உள்ள ஒரு கனவுகளை தூண்டுவதே மற்ற அனைத்து பொருட்களையும் விட மதிப்புமிக்க வியாபாரமாகும். உப்பு மூட்டை வியாபாரி. ஆற்றின் கரையில் சமதர்மம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. இங்கு முருகவேல் மற்றும் நடராஜன் என்ற 2 வியாபாரிகள் இருந்தனர். இருவருமே ஆற்றின் மறுக்கரையில் உள்ள ஒரு நகரத்தில் இருந்து படகில் உப்பு மூட்டைகளை வாங்கி வந்து கிராமத்தில் விற்று வந்தனர். முருகவேல் எப்பொழுதுமே தனக்கு அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார். அவர் வாங்கும் உப்பை விட சற்று எடை குறைவாக இருக்குமாறு மூட்டைகளை மாற்றி விடுவார். வாடிக்கையாளர்கள் எடை சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை. ஆனால் குமரவேல் தன் தந்திரம் மூலம் நிறைய பணம் சம்பாதித்தார். ஆனால் நடராஜன் வேறு விதமானவர். அவர் தர்மமே வியாபாரத்தின் ஆணிவேர் என்று நம்புபவர். அவர் வாங்கும் உப்பு மூட்டைகளை வாடிக்கையாளர்களின் திருப்திக்காக எப்பொழுதும் ஒரு கைப்பிடி அதிகமாகவே வைத்து தருவார். ஒரு கைப்பிடி அதிகமாக வைப்பதால் எனக்கு குறையப் போவதில்லை, ஆனால் அவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் என்று நினைத்தார். இதனால் நடராஜனுக்கு லாபம் குறைவாக இருந்தது. ஒருமுறை சமதர்மம் கிராமத்தில் திடீரென புயல் வீசியது. ஆற்றின் நீர்மட்டம் அபாயகரமாக உயர்ந்தது. நகரத்திலிருந்து உப்பு வருவது முற்றிலும் தடைப்பட்டது. கிராமத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதை பார்த்த குமரவேல் தான் பதுக்கி வைத்திருந்த உப்பை 10 மடங்கு அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தார். கிராம மக்கள் அவதிப்பட்டாலும் வேறு வழியின்றி வாங்கினார்கள். குமரவேல் பணத்தை குவித்தார். ஆனால் கிராம மக்கள் நடராஜனின் கடைக்கு வரும்போது நடராஜன் ஒரு அறிவிப்பை பலகையில் எழுதி வைத்தார். உப்பு தட்டுப்பாடு காரணமாக அனைவரும் பயன்பெற ஒரு குடும்பத்திற்கு 1/2 கிலோ உப்பு மட்டுமே வழங்கப்படும். விலை பழைய நியாயமான விலையே என்று எழுதி வைத்தார். அதிக லாபம் பார்க்கும் வாய்ப்பு இருந்தாலும் நடராஜன் லாபத்தை கைவிட்டார். கிராம மக்கள் நடராஜனின் நேர்மையை கண்டு கண்கலங்கினர். அவர்கள் அன்றாட தேவைக்கு உப்பை பெற்றுக்கொண்டது மட்டுமின்றி நடராஜனின் கடையில் உள்ள மற்ற பொருட்களையும் துணிகளையும் மளிகை பொருட்களையும் மிகுந்த நம்பிக்கையுடன் வாங்க தொடங்கினர். புயல் அடங்கி மீண்டும் உப்பு வரத்து தொடங்கிய போது மக்கள் மொத்தமாக குமரவேலை ஒதுக்கிவிட்டனர். ஏமாற்றிய வியாபாரி இனி தேவையில்லை என்று முடிவு செய்தனர். குமரவேலின் கடை விரிச்சோடியது. ஆனால் நடராஜனின் கடை தர்மமும் நேர்மையும் தந்த வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையால் கிராமத்திலேயே மிகவும் செழிப்பான கடையாக மாறியது. இந்த கதையின் நீதி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவதல்ல வியாபாரம். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதே சிறந்த வணிகம் ஆகும். திருடனுக்கும் துறவிக்கும் இடையேயான பரிசு. ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சியுடனும் எப்போதும் அமைதியுடனும் இருந்தார். ஒரு இரவு ஒரு திருடன் அந்த மாஸ்டரின் குடிசைக்குள் நுழைந்தான். மிகவும் விலை உயர்ந்த ஏதேனும் பொருள் கிடைக்குமா என்று அவன் அங்கும் இங்கும் தேடி பார்த்தான். ஆனால் அந்த ஏழை குடிசையில் திருடுவதற்கு எதுவுமே இல்லை. ஒரு சிறிய மெத்தை, ஒரு சில மண் பாத்திரங்கள் மட்டுமே இருந்தன. அவன் தேடிக்கொண்டிருக்கும் போதே மாஸ்டர் வெளியே இருந்து குடிசைக்குள் வந்தார். திருடனை பார்த்ததும் மாஸ்டர் புன்னகைத்தார். அவர் பயப்படவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. நீ வெகு தூரம் பயணம் செய்து இங்கே வந்திருக்க வேண்டும். உன் கைகளால் எதையுமே எடுக்க முடியாமல் நீ வெறுங்கையுடன் திரும்பி செல்வது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மாஸ்டர் சட்டென்று யோசித்தார். பின்னர் தன் உடலில் போத்தியிருந்த ஒரு கம்பளியை மெதுவாக கழற்றினார்.
இந்த குளிரில் நீ வெறுங்கையுடன் போக வேண்டாம். இதை ஒரு பரிசாக எடுத்துக்கொள். இது எனது ஒரே உடைமை என்றாலும் உன் சிரமத்திற்கு இது சிறிய உதவியாக இருக்கும் என்று கூறினார். திருடன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் எதிர்பார்த்தது தண்டனையை அல்ல, எதிர்ப்பை அல்ல. அவனுக்கு ஒரு பரிசும் கருணையும் கிடைத்தது. அவன் வேகமாக அந்த கம்பளியை எடுத்துக்கொண்டு அவமானத்துடன் அங்கிருந்து ஓடிவிட்டான். மாஸ்டர் அவன் மறைந்ததும் வாசலுக்கு வெளியே நின்று வானில் இருந்த முழு நிலவை பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டே தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார். பாவம், அவனுக்கு இந்த அழகான நிலவையும் என் பரிசாக கொடுக்க முடியவில்லையே. நான் செய்யாத ஒரு காரியம் அது என்றார். இந்த கதையின் தத்துவம் பற்றற்ற தன்மை. மாஸ்டர் தான் ஒரே உடமையான கம்பளியை இழந்ததற்காக கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர் எதையும் சொந்தமாக கருதவில்லை. இதுவே அவருடைய மன அமைதியின் ரகசியம். கருணையின் எல்லை இல்லை. எதிர்மறையற்ற செயலுக்கு பதிலாக கருணையை காட்டுவது ஒரு மனிதனை முழுவதுமாக மாற்றும் சக்தி கொண்டது. உண்மையான செல்வம் வானில் உள்ள நிலவைப் போல இயற்கையின் உண்மையான செல்வத்தை மாஸ்டர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். இது திருடனால் திருட முடியாத அல்லது பணத்தால் வாங்க முடியாத செல்வம்.